வணக்கம். திருக்குற்றால குறவஞ்சியிலிருந்து ஒரு பாடல். குறத்தி தன்னுடைய மலைநாட்டு வளம் எத்தகையது அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல்: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார், தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. ஆண் குரங்குகள் தங்களது துணையாகிய பெண் குரங்குகளுக்கு பல்வேறு வகையான கனிகளை கொண்டு கொடுத்து கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வளமான நாடு. அந்த பெண் குரங்குகள் சாப்பிட்டது போக மிச்ச மீதி கீழே விழுகக்கூடிய சின்ன சின்ன பழங்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே ஏங்கி நிற்கிறாங்களாம். சே, கீழே விழுந்து வேஸ்ட் ஆகுதேயா, எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி நிற்கிறாங்களாம். இதுக்கு ஏயா குரங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பழங்கள் தானே வேணும், எங்கள் குற்றால மலைக்கு வாங்க, நாங்களே தர்றோம் அப்படின்னு வேடர்கள் தேவர்களை கண்ணாலேயே கூப்பிட்றாங்களாம். வானத்தில் பறந்து திரியக்கூடிய சித்தர்கள் இந்த மலையினுடைய அழகை கண்டு மயங்கி இங்கே தான் காயசித்தி மருந்து பொருட்களை விளைவிக்கணும்னு முடிவெடுத்து இந்த மலைக்கு வந்து காயசித்தி மருந்து பொருட்களை விளைவிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இந்த மலை நாட்டில் அருவி ஒன்று ஓடுது. அதனுடைய சுவை எப்படிப்பட்டது தெரியுமா? தேன் மாதிரி இருக்கும். அது மட்டுமா, அதனுடைய காட்சி எப்படி இருக்குன்னா, வானத்திலிருந்து நீர் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். தேன் போன்ற சுவையுடைய அருவி, வானத்திலிருந்து தண்ணி கீழே கொட்டுற மாதிரியான உயரத்தை உடைய அருவி. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அருவி எங்களுடைய மலைநாட்டில் இருக்கு. அந்த அருவியிலிருந்து தெரிச்ச நீர்த்துளிகளால சூரியனே வழுக்கி கீழே விழுகிறான். சூரியன் மட்டுமா வழுக்கி கீழே விழுகிறான்? அவனை ஏற்றிட்டு வந்த தேர் சக்கரங்கள் வழுக்குது. அந்த தேரை இழுத்துட்டு வந்த குதிரையினுடைய கால்களும் வழுக்குது. எல்லா சிறப்புகளையும் விட இன்னொரு சிறப்பும் இந்த மலைக்கு இருக்கு. என்னன்னா, கோணலா வளைஞ்சிருக்கக்கூடிய இளம்பிறை சந்திரனை தலையில வச்சுக்கிட்டு ஜடாமுடியை வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் எங்களுடைய மலையில தான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மலை தான் இந்த திரிகூட மலை, திருக்குற்றால திரிகூட மலை. குற்றால திரிகூட மலையினுடைய சிறப்புகள் என்னென்ன? அங்கே இருக்கிற குரங்குகள் கூட மகிழ்ச்சியாக வாழுது. அது மட்டுமா, அந்த குரங்குகளை பார்த்து தேவர்களே ஏங்குறாங்க. அந்த தேவர்களை வேடர்கள் கண்ணாலேயே கூப்பிடுறாங்க. வானத்தில் பறந்து தெரியக்கூடிய சித்தர்கள் இந்த மலைக்கு வந்து தான் மருந்து பொருட்களை விளைவிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. தேன் போன்ற அருவி மிக உயரத்திலிருந்து கீழே விழுகுது. அந்த அருவியிலிருந்து தெரிச்ச நீர்த்துளிகளால் சூரியனே வழுக்கி கீழே விழுகிறான். இது எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமானே எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை இந்த திரிகூட மலை தான். இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்தது தான் இந்த திரிகூட மலை. இந்த செய்யுல அழகா ராகத்தோட பாடலாம். எப்படின்னா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூனல் ஈழம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே.